வணக்கம் நண்பர்களே. நேற்றைய முன்தினம் ஒரு ஆடு உன்னிச்செடி, அதாவது சொறி இலை லண்டன் அப்படின்னு வெவ்வேறு காரண பெயர்கள் கொண்டு ஒரே தாவரத்துக்கு அதை சாப்பிட்டுட்டு ஒவ்வாமை ஏற்பட்டு மூஞ்சி, முகங்கள், பின்புறம், அரைப்பகுதி இதெல்லாம் கடுமையான வீக்கமாக இருந்துச்சு. அந்த லேண்டனா உன்னிச்செடின்னு சொல்லக்கூடிய தாவரம் இது தான். இங்கே நாங்கள் மேய்ச்சல் நிலங்களை மேய்க்கக்கூடிய இடங்களில் நிறைய இடங்கள் அது இருக்குது. இதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல். நிறைய இடங்கள் இருக்கிறதுனால இதை தவிர்த்துட்டு மேய்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமங்கள். இருந்தாலும் ஒரு சில இந்த உன்னிச்செடியில் பல வகைகள் இருக்குது. எந்த வகைகளை அது உண்ணுறதுனால ஒவ்வாமை ஏற்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை. கண்கூட நாங்கள் பார்க்கையில் நிறைய ஆடுகள் அந்த உன்னிச்செடியை சாப்பிடுது. ஆனால் நாங்கள் கவனிக்கக்கூடிய ஆடுகள் எதுவும் செய்கிறதில்ல. மற்றபடி ஒரு சில ஆடுகளுக்கு அந்த ஒவ்வாமை ஏற்பட்டு அந்த மாதிரி ஏற்படுது. பாருங்கள், அந்த மாதிரி கலர் பூ வெள்ளையாகவும் இருக்கும், நீல நிறமாகவும் இருக்கும். இதுதான் அந்த லண்டனா அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னிச்செடியுடைய நிலை தாவரம் இது. இப்போ நான் அந்த நேற்றைய முன்தினம் மருத்துவம் செஞ்ச ஆட்டை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது மூலிகை மருத்துவம் தான். பூண்டு, அதாவது வெற்றிலை, மிளகு, உப்பு ஒரு 2 முறை கொடுத்துட்டு அதோட பூண்டு, மஞ்சள், அந்த நிலவேம்புன்னு சொல்லக்கூடிய சிறியானங்கை எதையும் அரைச்சி உடம்பெல்லாம் பூசி விட்டேன், ரணங்கள் எல்லாம் பூசி விட்டேன். இப்போ அந்த ஆட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பாதிக்கப்பட்ட ஆடு. பாருங்கள், அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு அறையுடைய பகுதி வீக்கங்கள் ஒரு 60% குறைஞ்சிருச்சு. அன்றைக்கி மிகவும் கடுமையாக இருந்துச்சு. அன்றைக்கி உங்களுக்கு பார்க்கல தெரியும், அந்த வாளுக்கு மேல் பகுதியெலாம் ரொம்ப வீக்கமாக ஒரு கொடூரமாக இருந்துச்சு. இன்றைக்கி அது இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வெயிலுக்கு அது ஓடாமல் ஓரளவுக்கு அடிக்குது பாருங்கள். உங்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் மிகவும் ஒரு தெளிவாக இந்த காணொலியை தர்றேன். நீங்கள் சந்தர்ப்ப சூழலில் இந்த உன்னிச்செடி ஆடு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த முறையை பின்பற்றி குணப்படுத்த முடியும். அதாவது அந்த சிறியானங்கை, பூண்டு, மஞ்சள்லாம் அரைச்சி காதில் நல்லா ஊற்றி விடணும். நல்லா ஊற்றி விட்டு தான் அந்த முறையை மேற்கொள்ளணும். அப்போ தான் உடம்பு பூரா நல்லா பூசி விட்டால் அந்த மருத்துவம் வேலை செய்யும். அதனால் அந்த 3 கலவையுமே கரைச்சி உடம்பு பூரா நீங்கள் தடவி விடணும். அப்போ தான் முழுமையாக குணம் அடையும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.